இது வந்து கோடாரி ஆயுதம்னு சொல்கிறேன். காட்டுக்கு போகல முன்னோர்கள் என்ன செய்கிற யானையை பயங்காட்டுறதுக்கு இது மறையிடத்தூள். சீமான பயணம் போன ஆமாவோட நைஸ் பிஸ்கட் அச்சு. இதில் வந்து இங்கிலாந்து தேசிய கொடியை மிதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் அவங்க தடை செய்ய வச்சதுன்னு. ஹாய் நண்பர்களே, யாது முறை யாவரும் கேள்வி. இன்றைக்கு நாங்கள் மூதூரில் காணப்படுற தடய மியூசியத்துக்கு வந்திருக்கிறோம். இது வந்து பத்து நேரத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் ராபர்ட் நாக்ஸ் வந்து சிப்பித்துறையில் புளியையில் வந்து உறிஞ்சார். ஓ அதில் அவர் இறங்கக்குள்ள கப்பலேருந்து இறங்கக்குள்ள இந்த பாதை தான் கீழே போடப்பட்டது. நடக்க போகல எழுதின 2வது புக் தான் இது, ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன் ஆஃப் த ஐலண்ட்ஸ் லோன். ஓ அவர் இறங்க போகல எடுத்த வரைவு இந்த இலங்கை படம் தான் இது. இந்த டைப்ரைட்டரை வந்து நீங்கள் ஏற்கனவே முதல்வன் படத்தில் கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அர்ஜுன்ட பக்கத்தில் ஒருத்தர் கொண்டுட்டு வருவார். இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் எலகோலை அதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு கேஸ் தயாரிக்கிறது. அப்பயே இது தியேட்டரில் போடப்பட்ட ஃபேன். இப்போ நம்ம இது கூரையில் போட்டுனா இது கீழே விழுந்துடும். இது சட்ட தூக்கி பாருங்க, இதில் பாரத்து பா எப்படி இப்போ இருக்க ஃபேனோட ஒரு 3 மடங்கு பாரம் வரும். சாதாரணமாக எந்த கெஸிங் படி பார்த்தா ஒரு 8 கிலோ கிட்ட வரும்னு நான் கெஸ் பண்ணுறேன். கீழே விழுந்துருக்கேன். இதை நம்மள ஊரில் ட்ரங்க் போட்டின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்து திருவலையிலிருந்து ட்ரில்லர் எல்லாம் இருக்குதானே. இது வந்து சீவிலியா? ஓ சீவி. இதை இப்படி பிடிச்சிட்டு லொக்காகி இப்படி நம்ம டிசைன் போடுற இப்போ டிசைன் எல்லாம் இப்போ இப்போ எல்லாம் இதில் வந்துட்டு இப்போ மெஷின்ஸ்ல வந்துட்டு இது வந்து மெனுவலா கையால போடுற டிசைனுக்குரிய அப்பே இது ரில்லர் தான். இது இப்படி பிடிச்சிட்டு இந்த கிருகு 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 அப்படி ஓட்ட பிட்ட நம்ம சைஸுக்குரியமா மாற்றி இப்படி இப்போ எல்லாம் கரண்டில் வந்துட்டு பழைய அயன் பாக்ஸ். இதெல்லாம் வந்து அந்த அந்த காலத்துல பாவிக்கப்பட்ட பாத்திரங்கள். உப்பு சீனி அதெல்லாம் போட்டு வைக்கிறேன் மாப்பிள் போத்துல. ஆனால் அது வந்து கூடாமல் போகாது. அப்பே இது வியானன்னு சொல்றது பேர். வியானங்கிறது ஒரு அளவு முறை. ஓ நம்ம ஒரு கொத்து அப்படின்னு சொல்ற மாதிரி, ஒரு கிலோன்னு சொல்ற மாதிரி வியானங்கிறது ஒரு அளவு. ஓ இது இந்த நுவரெலியாட லோகோன்னு போட்டிருக்குது. பால் கேன். இது வந்து பால் கொண்டு போற ஒரு கொள்கலன் தான் இது. இதெல்லாம் வந்து டொபி போத்தல். இது கப்பல்ல இப்படி வைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி டொபி வேணுமான இதை எடுக்கலாம். இதுவும் வந்து டொபி போத்தல். இப்போ இந்த பிளாஸ்டிக்ல வச்சா கேன்சர் வருதுன்னு தெரியுங்க. அந்த காலத்துல கிளாஸ் கிளாஸ் தான். இப்போ 1-2 இடத்துல இருக்கேன். இதெல்லாம் வந்து அந்த காலத்து பாத்துறேங்க நானு. ஓ இப்போ இதே மாதிரி புதுப்பிக்கிறாங்க. இதே மாதிரி தான் இப்போ இருக்கு. எல்லாமே மார்பிள் மெட்டீரியல் தான். வந்து நகைப்பெட்டி, இது மோதிர பெட்டி. அப்படி இது வந்து அத்தர், அந்த தொங்கல்ல இது அத்தர். இது வந்து ஜிமிக்கி. இது வந்து டிபெக்ஸ் இந்த முன்னுக்கு. இது வந்து அந்த வெத்தில அடிப்பாங்களே அந்த வடிவல் நேரத்தை அந்த அதில் வெத்திலையை வச்சு பழைய ஆக்கள் சப்பே இல்லாத ஆக்கள் அதுக்குள்ள வச்சு பிடிச்சு போட்டு இடிச்சிட்டு சாப்பிடுவோம். இது வந்து திசை காட்டியும் இது வந்து டிஃபெக்ஷன் சொன்னீங்க. அதிலே போட்டுருக்கிறாங்க லிக்விட் பேப்பர் கரெக்ஷன். அந்த காலத்து பெல்ட், தொப்பி, அந்த ஐட்டங்கள் தானே. இதில் எழுத்துக்களை வந்து வாசிக்கிறதுக்கு தனியாக ப்ராக்டிஸ் எடுக்கணும் போல. இது எப்படி எழுதிக்கும்? பிரிண்டிங்கை வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கு தானே. க்ளோஸ்அப்பில் பார்த்தாலும் பிரிண்டிங் நல்லா தான் இருக்கு. சரி, இந்த இருக்குது அந்த காலத்து மிதிவிதி கட்டைன்னு சொல்கிறதா? மரத்தில் செய்யப்பட்ட ஸ்லீப்பர். இது மரமும் சைக்கிள் டயர் வச்சு செஞ்சிருக்கிறாங்க. நைஸ் பிஸ்கட் அச்சு. இது நம்ம மாவை இதில் வச்சுட்டு அடிச்சுட்டு போகிறது. சீனி சுவி வருமே பிஸ்கட். சரி சரி சரி, நீங்கள் தான் நைஸ் என்னது அட்போம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற 90s கிட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க. நைஸ் பிஸ்கட் அச்சு தானே. இது வந்து பவுட். நம்ம ஈயத்தை காய்ச்சிட்டு எடுத்து ஒட்டுற.
ஆஹா அந்த முன்னுக்கு இருக்கிற கூடால தொட்டு அதை வந்து ஒட்ட வேண்டிய இடத்துல வச்சு ஒட்டுறது டீக்குள்ள இருக்கிற முத்து மாலை. இது வந்து ஆரம்ப காலத்தில் புத்தகம் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு உபகரணம். இதில் தான் பேப்பர் எல்லாம் வச்சு அலைன்மெண்ட் பார்த்து சரியாக புத்தகம் கட்டி கொள்வாங்களாம். பழைய லேப்டாப்ஸ். இது வந்து டெக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது கெசட் பிளேயர். நிறைய பேர் முந்தி படம் பார்க்குறதுக்காக வேண்டி இதை எடுத்து பாவிச்சிருப்பாங்க. அந்த காலத்து டிவி. இதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தானே? பிளாக் அண்ட் ஒயிட். இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்த மாடல்ஸ். இப்போ வர இன்ஸ்டன்ட் கேமரா சிஸ்டம் தான் இது. உடனே பிரிண்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. இதுக்குள்ள நம்ம தாளை வச்சுட்டு மூடிட்டு ஒரு கிளிக் தான் இதால் பார்த்து அதை வச்சு ஒரு கிளிக் பண்ண அடியோட இதால் ஒரு காட். காய்ஸ் யாரெல்லாம் இந்த ஃப்ளோப்பி பாவிச்சிருக்கிறீங்க? உண்மைதான், நேரத்தில் பெருநாள் இருந்தாலே இதில் தான் வேலை நடக்கணும். எல்லாரும் டெஸ்ட் தான். இப்போ ஒரு 5 இல்லை முந்தி பெருநாளுங்கிறது தாண்டி சாதாரணமாகவே இதை தான் பாவிச்சிட்டு இருந்து. அப்புறம் நம்ம சின்ன பிள்ளை அறியக்குள்ள அந்த பெருநாள் டைமில் மட்டும் இதை பாவிச்சிட்டு இருந்து. ஆனால் இதில் சமைக்கக்குள்ளே வந்து இருந்த டேஸ்ட் இப்போ இல்லை தாங்க. உரல் விளக்கையிலாம் இப்போ இடிக்கிறதுக்கு ஆகல் ஒன்று வேணா, எல்லாம் மெஷினாக போயிட்டு. இந்த மோதலுக்குரிய புத்தகங்களா? இது வந்து கைத்தறி நெசவுக்கு பயன்படுத்துகிற மெஷின் என்ன? கல் மண்களால் செய்யப்பட்ட ப்ரொடக்ஷனு. இது எல்லாமே மூதூரில் செய்யப்பட்டதா இல்லாட்டி பழைய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து? இதெல்லாம் இது வந்து கிணறு, தரைக்குள்ளே இருக்குமே கிணறு, தப்பையாக கட்டி வைக்கிற அந்த கூழுக்காக வேண்டி இதில் உடஞ்சிட்டு கல். இது பெரிய குடம் மாதிரி கல். பழைய காலத்து ஓடுகள் கல் எல்லாம் பேரோட இருக்கப்பா. பிராண்ட் உண்டு, அலெக்சாண்ட்ரா வுட்லேண்ட். இது யானையோட தந்தம். இது யானையோட ஒரு வால் முடி, ஒரு கட்டுக்கம்பி ஆட்டிங்க இந்த கருப்பறிக்கி. இது யானையோட தந்தத்தால் செய்யப்பட்ட வாசனை திரவியம். அப்போ ஆரம்ப ஆகலன்னு சரி ஜும்மாக்கு இதுக்கு ஒரு விசேஷ போக்கில் இது கருப்பாய்க்கு முல்ல அதை தலையில் அப்படி தடாயிட்டு போகிற நல்ல வாசம் மாதிரி. அந்த காலத்து ஓலைச்சுவடிகள்னா என்ன எழுதிங்கன்னு வாங்கி பாத்தீங்க. இவங்களுக்கு கிடைச்ச சில வகையான மண்களை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கலரில், ஒவ்வொரு சைஸில், ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்குதானே. இது மறையிடத்தோல். இது மறையிடத்தோல். இது மான் கொம்பு. இது முதலிட தலை. இந்த இதுல பேர் ஊசி மொக்கான் முதலேன்னு சொல்றது. இந்த இனம் தான் இப்போ இருக்கு உயிர் வாழுது. இந்த இனம் வந்து ஆப்பிரிக்கன்ற இன்னொரு இனம் ஒன்று. அந்த இனம் அழிஞ்சிட்டு 1-2 நம்ம கிடக்கு. அது சரி. இது ஆமாவோட. இது ஆமாவோடு. சீமான பயணம் போன ஆமாவோட. இது வந்து எங்கட கூட்டியாப்பாட வாப்பா ஒரு காட்டுக்கு போறேன். அவரு மான் கொம்பை வச்சு அவர் அடிச்ச மேஷுதான் இது. அப்படி பரம்பரை வந்து அப்படி எங்கட தடயத்துக்கு தந்திக்கிறாங்க. இது யானையோட பல். யானையோட பல்லா? இது யானையோட பல். 4 பல் இருக்கு யானை வாய்க்கு. இவ்வளவும் உள்ள இருக்கும், இது மேல இருக்கும். அதாவது 4 டைப்பான பல் இருக்கு. 4 டைப்பான பல் இருக்கு. இதெல்லாம் யானையோட கால். முன்கால் பின்கால்னு சொல்றேன். யானைக்கு பின்கால் வந்து சின்னதா இருக்கு, முன்காலில் வச்சு பின்காலை வந்து முன்காலில் வைக்கிறேன். யானை நடக்க போக்குல அச்ச பார்த்தீங்கன்னா 2 சடம் தான் இருக்கு. 2 தான் இருக்கு. அதாவது முன்கால் எங்க இருந்ததோ அதே இடத்துக்கு தான் பின்காலை வச்சு நடக்கும். இது கொக்குட சொந்து. இது வந்து சீனிக்கல்னு சொல்ற நங்குரம் இருக்கே, நங்குரம் மாதிரி குள்ளாவில் ஒரு குத்தி வைக்கிற நிக்கிறதுக்காக வேண்டி. இதுல வலம்புரி சங்கு இருக்கா? இல்லை. இது வேடர்கள் ஆயுதங்கள். இது வந்து கோடாரி ஆயுதம்னு சொல்ற. காட்டுக்கு போக்குல முன்னோர்கள் என்ன செய்யற, யானையை பயங்காட்டுறதுக்கு இதுக்குள்ள அந்த நெருப்பு குச்சி தூள் இருக்கு உள்ள போட்டுட்டு அதை ஓங்கி அடிக்கிற மரத்துல அடிச்சா நெருப்போட வெடிக்கும் இந்த யானையை பயன்படுத்துறது. இது வந்து கருங்காலி கொட்டான்னு சொல்ற. இப்போ போலீஸுக்கு எஸ்டிஎஃப்க்குலாம் இப்போ எஸ்டிஎஃப்க்கு இல்லை, போலீஸுக்கெல்லாம் தோக்கு கொடுத்திக்காங்களே அப்படிதான் கொடுக்குறது. காலு ஓடுனா காலு குறுக்கால் எரியுது. எரிஞ்சா அடிச்சா உள்தடங்கள் தாயும் வெளித்தடங்கள் ஒன்றும் வழங்காது. வெளியே காயங்கள் வராம உள்காயமா இருக்கும். இது ஆரம்ப காலத்துல இருந்து ஸ்க்ரூ டிரைவர். இது வேடுவர்கள் தலைவர்கள்
தலையில் அந்த கிரீடம் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுதான் இது. அதில் அந்த மயிலிறகெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறாங்க. உள்நாட்டு வெளிநாட்டு முத்திரைகளை வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சின்ன வயசில் யாரெல்லாம் முத்திரை சேர்த்துருக்கிறீங்கிறத கொமெண்ட்டில் சொல்லுங்க. இதுதான் ராபர்ட் நாக்ஸ் ஒளிஞ்ச ஒரிஜினல் புளிய மரம். இதுக்கு பின்னால் போர் மாதிரி, அந்த போருக்குள்ள தான் அவர் ஒளிஞ்சதுன்னு. இப்போ இருக்கிறது வந்து திருப்பி வச்சது. இதுதான் ஒரிஜினல் புளிய மரம். இது மூதரோட இளைஞர் அணி ஆரம்ப காலத்தில் ஒரு ஃபோட்டோன்னு எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கொமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தின நாணய தாள்கள், 1 ரூபா தாள். இந்த தாள் காசெல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறாங்க யாராவது பயன்படுத்தியிருந்தா கையை தூக்குங்க. இதில் வந்து இங்கிலாண்டில் தேசிய கொடியை மிதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் அவங்க தடை செய்ய வச்சதுன்னு. புராதன காசுகள்னு இந்த காலத்து உறுதிகள். அதெல்லாம் சுலகு பண்பாய பின்றதுக்கு பயன்படுத்துகிற ஒரு உபகரணம். என்ன இது? முழு மியூசியத்தையும் இதால் கூட்டினா கூட நல்லா குறைஞ்சிடும். இது வந்து அந்த காலத்து நெல்லை அளக்கிற புசல்னு சொல்லுவாங்க, அந்த அளவு தான் இது. இவங்களோட டைம் சார்ட் போட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி ப்ரைஸ் ரேட்டும் போட்டிருக்கிறாங்க. இவங்க சிறுவர்களுக்கு வந்து 50 ரூபாயும், பெரியவங்களுக்கு 100 ரூபாயும், அதே வெளிநாட்டு சிறுவர்களுக்கு 100 ரூபாயும், கேர்ள்ஸுக்கு வந்து 300 ரூபாயும் எடுக்கிறாங்க. புராதன பொருட்களை இங்கே வச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கட்டாயமாக இங்கே வந்து பார்த்துட்டு போங்க. நிறைய பழைய காலத்து பொருட்களை இவங்க வச்சிருக்கிறாங்க. மூதூரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு கலெக்ஷனோட ஒரு மியூசியம் இவங்க செஞ்சு வச்சிருக்கிறது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இதுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். பழைய காலத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே இவங்க சேகரித்து இப்படி ஒரு மியூசியம் உருவாக்குனதுக்கே நாங்கள் முதலாவது அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை கொடுக்கணும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.